3 மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை பிளஸ் கோடைகால சிறப்பு தொகை அப்படின்னு மொத்தமா ரூபாய் 5,000 1.31 கோடி பெண்களுக்கு 3 மணி நேரத்துல அவங்களுடைய வங்கி கணக்குல இந்த தொகையை செலுத்திருச்சு தமிழ்நாடு அரசாங்கம் 2-3 நாட்களுக்கு முன்னாடி. இப்ப இடைக்கால பட்ஜெட் அதுலயும் பார்த்தோம்னா பெண்கள் நலன் அப்படின்னு நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காரு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு. குறிப்பா கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தின் மூலமாக 881 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பெண்ணுக்குமே மாதந்தோறும் கிட்டத்தட்ட 888 ரூபாய் மிச்சமாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆலைகள்ல பெண்களுடைய பங்களிப்பு தொழிற்சாலைகள்ல அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 41% பெண்கள் இங்க தமிழ்நாட்டு பெண்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஜிடிபி பொருளாதாரத்துல தமிழ்நாடு இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னா அதுக்கு பெண்களுடைய பங்களிப்பும் முக்கியம் அப்படின்னும் இப்ப மகப்பேறு விடுப்பெல்லாம் பார்த்தோம்னா 12 மாதங்கள் அப்படின்னு உயர்த்தியும் பல்வேறு அறிவிப்புகள். என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா எல்லாமே அந்த பீகார் பாணி. அங்க தேர்தலுக்கு முன்னாடி 10,000 கொடுத்தாங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி. அந்த ஃபார்முலாவை தான் இங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினும் கையில் எடுத்திருக்காரு. பெண்கள் வாக்குகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதால அங்க கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. இது சக்சஸ் ஆக்கும், ஆட்சியை தக்க வைக்கணும் கணக்கு போடுறாரு. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சீக்ரெட் ரிப்போர்ட்டும் இருக்கு. என்னன்னு பார்க்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.